நம்ம எல்லா கவர்மெண்ட்டையும் மிரட்டி வேலை வாங்கிட்டோம். எல்லா கவர்மெண்ட்டும் யாருக்கு வேலை செய்யுது? ஆண்களுக்கு வேலை செய்தா, பெண்களுக்கு வேலை செய்தா? எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் பெண்களுக்கு தான் வேலை செய்யுது. ஏன்னா பெண்கள் ஓட்டு தான் அதிகம். அவங்க மனசுக்குள்ள என்ன, அதுங்களுக்கு ஒரு கிராம் தங்கம் கொடுத்தா போதும், அதுங்களுக்கு ஒரு மூக்குத்தி கொடுத்தா போதும், அதுங்களுக்கு ஒரு பிரியாணி கொடுத்தா, அவங்க லேடிஸ்ன்னு கூட அதுங்களுக்குன்னு தான் நினைக்கிறாங்க. அப்போ இந்த அரசியல் கட்சிகளும் இப்படி தான் செய்கிறாங்க. பெண்களை இப்படி பிச்சை எடுக்கவே வச்சுட்டு இருக்காங்க. எனக்கு குடுன்னு கை நீட்ட வச்சுட்டே இருக்கிறதுனால பெண்களுக்கு அது இழிவானது. என்ன ஏன்டா நீ கை நீட்ட வைக்கிற, ஏன்டா அவங்ககிட்ட அந்த கை நீட்டணும்னு பெண்கள் கேட்க தெரியல. முதல்ல நம்ம நடை உடை பாவனையில் நம்ம கம்பீரமாக இருக்கணும். நீங்கள் எல்லாம் தலைமை பண்புகளை கற்றுக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கிறீங்க. தலைமை பண்பில் முதல் விஷயம் உங்களோட உடலோட தோற்றம். வேலை செய்தினே இருக்கணும். ஆஹா, இந்த பொண்ணை கூப்பிட்டா எல்லா வேலையும் நடக்கும், இது பயங்கரமான ஜிகாங்கின்னு எல்லாரும் சொல்லணும். ஆட்டோமேட்டிக்காக அந்த பொண்ணை கூப்பிட்டா வேலை நடக்கும்பான்னு சொல்லும் பொழுது அடுத்த லெவல் தட் உமன் வில் ஒன் டே பிகம் அ லீடர். ரொம்ப காலம் கழிச்சு எங்கள் அம்மா அவங்களோட 70 வயதுகிட்ட சொன்னாங்க, நான் தெரியாமல் உங்ககிட்ட சண்டைக்கு வந்துட்டேன், முடி வெட்டக்கூடாதுன்னு சொல்லி. நீ முடி வெட்டினதுக்காக உன்னை அவ்வளோ கஷ்டப்படுத்திட்டேன். நான் இன்னைக்கு சொல்கிறேன், இனிமேல் ஜென்மத்துக்கு நீ முடி வளர்க்காத. பொதுவாக நம்ம பெண்களோட விஷயத்தை பார்க்கும்பொழுது, இப்போ அண்மை கால வரலாறு எடுத்துக்கிட்டோம்னா 100 வருஷ வரலாறு, 200 வருஷ வரலாறு, மேக்ஸிமம் ஒரு 1000 வருஷம் வரலாறு பேசுவோம். இல்லை இயேசு கிறிஸ்துலேருந்து ஆரம்பித்து பேசுவோம். அதுக்கு முன்னாடியே வரலாறு இருந்திருக்குல்ல. அப்போ ஆக மொத்தம் இந்தியா மட்டும் இல்லாமல் உலகம் ஃபுல்லாக இருக்கிற மகளிரோட வரலாறு, மனிதர்களோட வரலாறு எடுத்து பார்க்கும்போது ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 60,000 இல்லை 80,000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க ஆராய்ச்சி வரலாறுகள் கூட இப்போ நிலுவையில் நமக்கு கிடைக்குது. ஆர்கியலாஜிக்கல் எவிடன்ஸ், அகழ்வாராய்ச்சியிலேருந்து கிடைச்ச நிறைய அத்தாட்சிகள் நமக்கு இருக்குது. இந்த அத்தாட்சியை நம்ம வரிசைப்படுத்தி பார்த்தா என்ன கிடைக்கும்னா, நம்ம எந்த நோக்கத்துலேருந்து பார்ப்போம், எந்த ஊரில் இருந்தாங்க, அவங்க மனுஷங்களாக இருந்தாங்களா, நியன்றத்தலாக இருந்தாங்களா, ஹோமோசேப்பியனாக இருந்தாங்களா அப்படிலாம் பார்ப்போம்ல. ஆனால் நம்ம எந்த கண்ணோட்டத்தில் இப்போ பார்க்கணுன்னா, யார் தலைமை வகித்தார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, 50,000 வருஷம், 30,000 வருஷம், 20,000 வருஷம், 10,000 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பெண்கள் தான் தலைமை வகித்திருக்கிறாங்க. அது நமக்கு எப்படி தெரியும் பெண்கள் தான் தலைமை வகித்தாங்கன்னு? எதை வச்சு சொல்கிறீங்க? சயின்ஸ் எப்படி நிரூபிங்கன்னு நீங்கள் கேட்பீங்க. அகழ்வாராய்ச்சியில் கிடைச்ச ஆதாரங்கள் என்ன சொல்லுதுன்னா, அவங்க வழிபட்டது, அவங்க லீடர்ஷிப் ரோல் ப்ளே பண்ணது, அது வைக்கிங்காக இருக்கட்டும், சாமுராயாக இருக்கட்டும், அங்கே சாமுராயோட புதஞ்சு கிடந்த அந்த அவங்களோட ரிமைன்ஸ் இருக்கும்ல, அந்த ரிமைன்ஸ் எடுத்து டிஎன்ஏ ஸ்டடி பார்க்கும்போது இப்போ என்ன தெரியுதுன்னா, அந்த சாமுராயெல்லாம் இது வரைக்கும் அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க அவங்களாம் ஆண்கள் அப்படின்னு. இப்போ தான் அவங்களுக்கு தெரியுது அந்த சாமுராயெல்லாம் பெண்கள். அதே மாதிரி வைக்கிங் வாரியர் கப்பலோட சேர்ந்து புதைக்கப்பட்ட மனிதர்களோட எலும்பு கூடலாம் கிடச்சிது. இப்போ எடுத்து பார்த்தா அவங்களுக்கு தெரியுது அந்த வைக்கிங் வாரியர் பெண். அப்போ அங்கே பெண் தான் தலைமை தாங்கி இருக்கிறாங்க. வைக்கிங்னா அவங்க ஸ்காண்டினேவியாவில் தலைமை தாங்கினாங்க, சாமுராய்னா ஜப்பானில், இந்தியாவில், எல்லா ஊர்லேயும் பெண்கள் தலைமை பதவிகளை இருந்திருக்கிறாங்க. இப்போ நம்ம ஊரில் நெடுந்தொடராக நமக்கு வரலாறு, அப்புறம் நம்மளோட இலக்கியம், நம்மளோட கவிதை, நம்மளோட இயக்கங்கள் வச்சு நமக்கு தெரியும். வரலாறை நம்ம அடுக்கி பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் என்ன இருந்தது, செகண்ட் என்ன இருந்தது நமக்கு தெரியும். அப்போ ஃபர்ஸ்ட் இங்கே என்ன இருந்ததுன்னா, பெண் வழி சமுதாயமாக தான் நம்ம இருந்தோம் அப்படின்னு தொல்காப்பியத்தில் இருக்குது. பெண்கள் தான் தலைவியாக இருந்திருக்கிறாங்க. அப்புறம் எப்படி திடீர்னு ஆண் தலைவர்கள் வந்தாங்க? நம்ம சாமி கும்பிடுறல, நீங்கள் அடிக்கி பாருங்க சாமியில் முதல்ல இங்கே கும்பிடப்பட்ட சாமி யாரு? ஆதிபராசக்தி. இப்பயும் நம்ம ஒரு பெண்ணை, எனக்கு சில முஸ்லீம் கிளைண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, அவங்க முஸ்லீமாக இருப்பாங்க, ஸ்ரீதேவியாக இருப்பீங்க டாக்டர், நல்லபடியாக மருந்து எழுதி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன ஸ்ரீதேவியெல்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னா, அவங்க முஸ்லீம் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க ஹிந்துவாக தானே இருந்திருக்காங்க. அதனால் அவங்க பேச்சு வார்த்தையில் ஸ்ரீதேவியாக இருப்பீங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ ஸ்ரீதேவிக்கு முன்னாடி இன்னொரு சாமி இருந்திருக்கு, அது நம்ம மூதேவின்னு கூப்பிடுவோம். மூதேவின்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? மூதேவி பிரித்து எழுதுக. மூத்த தேவி, மூதேவி. மூத்த தேவி, இளைய தேவி, 2 தேவி இருந்திருக்கு. மூத்த தேவி தான் மூதேவின்ட்டாங்க அவங்க. அப்போ மூத்த தேவி எதற்கு உண்டான தெய்வம்? அதுக்கு தமிழ்ல பேர் தவ்வை. இப்பயும் ரொம்ப பழைய கோயில்னு சொல்றாங்கல்ல, கைலாசநாதர் கோயில்னு ஒன்று இருக்கு, காஞ்சிபுரத்துல இருக்கு. கைலாசநாதர் கோயில்ல தவ்வைக்குன்னு சிலை இருக்கு. ஒரு பிரசவ கோலத்துல ஒரு பெண்ணு, இந்த பக்கம் ஒரு யானை, அந்த பக்கம் ஒரு யானை, தாமரைப்பூ மேல உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தனியா ஒரு சிற்பமே இருக்கு. அப்படின்னா அந்த காலத்துல அந்த மாதிரி பெண் தெய்வங்களை வழிபட்டிருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் வழிபட்டிருக்கிறாங்க. அதற்கப்புறமும் கூட நிறைய அகழ்வாராய்ச்சியில நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப ராஜராஜ சோழன் வழிபட்ட தெய்வம் எந்த தெய்வம்? தவ்வை. ராஜராஜ சோழன் போருக்கு போறதுக்கு முன்னாடி, 1000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் போருக்கு போறாருல்ல, ஆம்பளை சாமியை கும்பிட்டு போலாம்ல, அவர் பொம்பளை சாமி தான் கும்பிட்டு போறாரு. ஏன் பொம்பளை சாமியை கும்பிட்டு போறாரு? ஏன்னா எல்லா காலத்தையும் போருக்கு பெண்கள் தான் போயிருக்கிறாங்க. அதனால போருக்கு போனா பொம்பளை சாமியை கும்பிட்டு போனோம்,
சிவாஜி கூட இங்க வந்து காளிகாம்பாள் கும்பிட்டு போனாருன்னு சொல்லுவாங்க. சிவாஜி எதுக்கு மராட்டால இருந்து கிளம்பி வந்து மெட்ராஸ் சிட்டில இருக்க காளிகாம்பாளை கும்பிட்டு போனாரு? ஏன்னா அவங்க பரம்பரையா போருக்கு போனா பெண் தெய்வத்தை கும்பிட்டுட்டு போவாங்க. அப்போ தலைமையில முதல்ல இருந்தது யாரு? அப்போ பெண்கள். அப்போ இந்த தலைமை பகுதியை விட்டு பெண்கள் எப்படி கீழே விழுந்தாங்க? ஹவு டிட் த உமன், நம்ம அசென்ட் ஆஃப் மேன் சொல்லுவோம்ல, டிசென்ட் ஆஃப் உமன் நடந்திருக்கு. டிசென்ட் ஆஃப் உமன் எப்படி நடந்தது? பெண்கள் எப்படி வீழ்ந்தார்கள்? கேன் யூ கெஸ்? பெண்கள் வீழ்றதுக்கு காரணம் இருந்திருக்கும்ல. ஆரியர்கள் கூட பெண்களை வழிபட்டாங்க. ஆரியர்கள் கூட அந்த வேத யாகம் நடக்குதுன்னா பெண் இல்லாம யாகம் நடத்த முடியாது. எப்போ பரவாயில்ல, எப்போ இந்த வேலையை பரவாயில்ல அவன் செய்யட்டும், நமக்கு ரெஸ்ட் எடுக்கலான்னு பெண்கள் சொன்னாங்களோ, ஆணுக்கு எப்போ விட்டு கொடுத்தோமோ பரவாயில்ல அவன் செய்யட்டுமே அப்படின்னு எப்போ எங்க சோம்பேறி ஆனாங்களோ அப்பலேருந்து விழுந்தாங்க. இப்போ கூட பெண்களால் எவ்வளோ செய்ய முடியும். இப்போ என்னோட பாட்டி செய்த வேலைக்கும் நான் செய்கிற வேலைக்கும் வித்தியாசம் இருக்குது. எங்கள் பாட்டியோட பாட்டி காலையில் வேலை செய்ய ஆரம்பித்தாங்க, நான் நைட் வரைக்கும் வேலை செய்யணும். இடிக்கணும், புடைக்கணும், குத்தணும், ஊற வைக்கணும், காய போடணும், எல்லாம் இருக்குது. நான் இப்போ வந்து ஆர்டர் பண்ணி டைமு 5 நிமிஷத்தில் இப்போ சமைக்கிறதுன்றது வேலையே கிடையாது, ரொம்ப ஈஸியாக செய்யலாம். அப்போ மீதி நேரத்தை பெண்கள் என்ன செய்கிறாங்க? உங்களுக்கு 24 மணி நேரம் இருக்குது, 8 மணி நேரம் தூங்கணும், 8 மணி நேரம் ஸ்கூலுக்கு போகணும், இல்லை 8 மணி நேரம் வேலைக்கு போகணும், அது மாதிரி ஏதாவது 8 மணி நேரம் எக்ஸ்ட்ரா அது கொடுத்துரும். மீதி ஒரு 8 மணி நேரம் இருக்குல்ல, அந்த 8 மணி நேரத்தை பெரும்பாலான பெண்கள் வீணடிக்கிறாங்க. டிவி பார்க்குறாங்க, சும்மா உட்காந்துட்டு இருக்காங்க, தூங்குறாங்க, அரட்டை அடிக்கிறாங்க, ஃபோன் பார்க்குறாங்க, சும்மா தான் அந்த டைம் வச்சுருக்காங்க. சரி, சும்மா இருக்கிறது கூட சுதந்திரம் தானே? சும்மா இருக்கிறது கூட அந்த பெண்ணுக்கு சுதந்திரம் இல்லையா? சுதந்திரம் இருக்கு, இத்தனை வருஷம் வேலை செய்தாங்களோ சும்மா இருக்கட்டும். அப்போ சும்மா இருக்கிறது வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு போர் அடிக்குது இல்ல? போர் அடிச்சா என்ன பண்றோம்? நம்ம திரும்ப யாரிடையா மொக்க போட்டுட்டு இருக்கோம், திரும்ப ஏதாவது வேண்டாத வேலை செய்துட்டு திரும்ப ஒரு ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கோம். திரும்ப நமக்கு சுதந்திரம் கிடைத்த பிறகு கூட அந்த சுதந்திரத்தை நம்ம ஒன்றும் பாசிட்டிவாலாம் யூஸ் பண்ணல, வெட்டியாக தான் யூஸ் பண்ணுறோம். அந்த டைமை நீங்கள் எனக்கு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அந்த டைமெல்லாம் எனக்கு கொடுக்குறீங்க, எனக்கு அந்த டைமை வச்சு இன்வெஸ்ட் பண்ணி டைம்லேருந்து குட்டி போட வச்சு என்னால் ஒன்று உருவாக்கி தர முடியும்னா அந்த டைம் வச்சு நான் எத்தனை விஷயங்கள் உருவாக்குவேன். அப்போ அந்தந்த பெண் அவங்க டைமை வச்சு அதை பாசிட்டிவாக யூஸ் பண்ண. டைம் இஸ் மணி, டைம் இஸ் மணி தானே? அப்போ டைம் இஸ் மணினா அந்த டைமை தான் அந்த பெண்கள் வீணடிக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. அப்போ இந்த பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு தெரியாது, நான் பாட்டி இருப்பேன், யாராவது வந்து எனக்கு செய்யுங்க, சும்மா கன்சியூம் பண்ணுறது தான் என்னோட வேலை, நீங்கள் செய்தீங்கன்னா நான் வாங்கிப்பேன், அதான் என் வேலை, வாங்கிக்கிறது என்னோட வேலைன்னு பெண்கள் நினைக்கிறாங்க. பெண்கள் அப்படி நினைக்கிறதுக்கு காரணம் என்ன? ஏன்னா எல்லா காலத்துலையும் வெஸ்டர்ன் லிட்ரேச்சர் நீங்கள் எடுத்துக்கோங்களேன், ஃபேரி டெல்லாம் சிண்ட்ரலாக்கு வந்து செருப்பு கூட ஒழுங்காக போட்டு தெரியாது, ஸ்லீப்பிங் பியூட்டி தூங்கினே இருப்பாங்க, ரப்பென்சல் முடி வச்சுன்னு மேலே உட்காந்துன்னு இருப்பாங்க. அவங்க ஊர் கதையெல்லாம் அப்படி. நம்ம ஊர் கதை எப்படி? இது உழைச்சினே இருக்கும், புருஷனுக்காக உயிரை தியாகம் பண்ணோம், கண்ணகி போய், சாவித்திரி போய், நலாயினி போய், சீதை போய், ஹஸ்பண்ட் எங்கள் ஹஸ்பண்ட் கிரேட்டுன்னு காமிக்கிறதுக்கு பெண்ணோட வேலை. ஏன் உன் ஹஸ்பண்ட் அவனே கிரேட்டுன்னு அவனே காமிச்சிக்க மாட்டானா? அது கூட அவர் செய்ய மாட்டார், நாங்கள் தான் செய்யணும். எங்கள் ஹஸ்பண்டுக்காக நாங்கள் போய் போராடணும், அப்போ தான் எங்களுக்கு செலவு வைப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பெண்களை இப்படி ஏமாற்றி வச்சிருக்காங்க. கம்பர் ஏமாத்திருக்கார், இளங்கோ ஏமாத்திருக்கார், வால்மீகியாவது கொஞ்சம். வால்மீகி எழுதும்போது அவர் ஒரிஜினலாக கரெக்டாக தான் பேர் வச்சிருக்காரு. வால்மீகி எழுதும்போது அந்த கதைக்கு பேர் சீதாயா சரித்தம் மகன், சீதை எப்படி கஷ்டப்படுத்தினாங்க பாருங்க அப்படின்னு தான் வால்மீகி எழுதினார். அப்படியே உள்டா அடிச்சுட்டு அதை கம்பராமாயணம் ஆக்கிட்டாங்க. அது நம்ம ஊரில் செய்த சதி. ஸோ இப்போ இந்த மாதிரி பெண்களை திரும்ப ஈவன் நான் இப்போ வைரமுத்து வந்து கருவாச்சி காவியம்னு ஒன்று எழுதியிருக்காரு. யாராவது கருவாச்சி காவியம் படிச்சிருக்கிறீங்களா? கருவாச்சி காவியம்ல ஒரு பெண்ணு கஷ்டப்பட்டு பிகினிங்லேருந்து கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு கஷ்டப்படும். ஒரு நாள் கூட அந்த பொண்ணு சந்தோஷமா இருக்காது. பஞ்சம் பட்டு எல்லாருக்கும் சாப்பாடு போகணும், எல்லாத்தையும் பார்த்துக்கும். கடைசியில் கிளைமேக்ஸில் ஒரு முனிவர் வெளியூர்லேருந்து வருவார், வந்து நீ தாம்மா எல்லாத்தோட கிரேட்டு, ஏன்னா நீ பயங்கரமான தியாகி, நீ அன்பின் உருவம்னு சொல்லிட்டு அப்படியே சடிச்சுட்டு போயிடுவாரு. அன்பின் உருவமாக இருக்கேன் நான் சொன்னேனா? நான் சொல்லவே இல்லையே. அந்த ரோலில் நீங்கள் என்ன புஷ் பண்ணுறீங்க? நான் சந்தோஷமா இருக்கேன், எனக்கு உரிமை இல்லையா? நம்ம ஊரில் பெண்களுக்கு எப்போ தரமா செலவு வைப்பாங்க? அவங்க செத்தாதான் செலவு வைப்பாங்க, நிறைய குயிலி தாயின்னு செலவு வைப்பாங்க. ஏன் வாழும்போது ஒரு சிங்கிள் உமனா ஒரு பெண் வாழ்றாங்க, ஒரு மறுமணம் செய்து அவங்களுக்கெல்லாம் ஏன் செலவு வைக்கல நீங்க? ஏன்னா செலவு வைக்க மாட்டாங்க, ஏன்னா பெண்ணா கஷ்டப்படணும். அப்போ பெண்கள் என்ன நினைக்கிறாங்க, நான் கஷ்டப்படாம இருக்குதே ஒரு பெரிய வெற்றி தாங்க. முதல் வெற்றியே கஷ்டப்படாம இருக்கிறதே ஒரு வெற்றி தான். ஏன்னா இந்த தலைமுறையில தானே கஷ்டப்படாம இருக்கிற சூழ்நிலை பெண்களுக்கு வந்திருக்கு. அப்போ கஷ்டப்படாமல் இருக்கிறது ஓகே, நாங்கள் ஒத்துக்கிறோம். நீங்கள் இத்தனை வருஷம் இத்தனை யுகங்களாக கஷ்டப்பட்ட பெண்கள், இந்த ஒரு யுகம், இந்த சில 40 வருஷங்களாக மேபி கல்வி கொடுத்தாச்சு, வேலை வாய்ப்பு கொடுத்தாச்சு, ஊதியம் கொடுத்தாச்சு, உரிமை கொடுத்தாச்சு, எல்லாம் கொடுத்தாச்சு, நீங்கள் சௌக்கியமாக இருங்கன்னு நம்ம சொல்கிறோம்.
அப்போ சௌக்கியமா இருக்க சொல்லி நம்மள ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா நாம பதிலுக்கு என்ன செய்யணும்? இன்னும் கொஞ்சம் சௌக்கியமா இருக்கேன், இன்னும் கொஞ்சம் சோம்பேறியா இருக்கேன்னு சொல்றதா? சரி, நீங்க கம்ஃபர்டபுளா வச்சிருக்கீங்களா, என்னால என்ன பண்ண முடியும், நான் கிவ் பேக் பண்றேன். இந்த சொசைட்டிக்கு நானும் ஏதாவது செய்யணும்ல. இப்போ எனக்கு கிடைச்ச சலுகையை நானே உருவாக்குனதா? ஓட்டு நான் கேட்டு வந்ததா? படிப்புரிமை நான் கேட்டு வந்ததா? பள்ளிக்கூடம் நானா கட்டினேன்? ஆஸ்பத்திரி நானா கட்டினேன்? எதுவுமே நான் பண்ணல, எல்லாம் ஓசிலே எனக்கு கிடைச்சது. எல்லாத்தையும் நான் அனுபவிச்சிட்டேன்ல. இப்போ நான் என்ன பண்ணணும்? இதோட அப்படியே போய் செத்து போயிடணுமா? இவ்வளோத்தையும் எடுத்துன்னு போய் நான் செத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்னால் கிடைக்கக்கூடிய ஆற்றல் எதுவுமே நான் வெளிப்படுத்தாம, எதுவுமே இந்த உலகத்துக்கு கொடுக்காம, எதையுமே என் கண்ணால் பார்க்காம, இது நான் உருவாக்குனதுன்னு எந்த விதமான சந்தோஷமும் இல்லாமல் தான் நான் சாவ போகிறேன். எனக்கு நடுவில் டைம் இருக்குல்ல, இந்த டைமில் நான் என்ன பண்ணலாம்? அப்படி நம்ம செய்ய முடியும்ல. அது நம்ம ஏன் செய்யறதில்ல? பெண்களுக்கு ஏன் அந்த எண்ணம் வருவதில்லை? ரொம்ப கஷ்டம் பெண்களுக்கு அந்த எண்ணம் வர்றது. ஏன்னா பெண்கள் அடிப்படையில் நம்மளோட நெகட்டிவ் என்னன்னா, நம்ம பேசிக்லி கொஞ்சம் சுயநலவாதி, பேசிக்லி நம்ம கொஞ்சம் சோம்பேறி, பேசிக்லி நம்ம கொஞ்சம் அலங்கார பிரியை, பேசிக்லி நம்ம கொஞ்சம் சொகுசா இருக்க பிடிக்கும், பேசிக்லி நம்ம கேள்விக்கு என்ன பிடிக்கும், பேசிக்லி நம்ம ஊர் ஒம்பு பேசினா நல்லா ஜாலியாக வாய் பார்த்துன்னு இருப்போம். கரெக்ட்? நமக்குள்ளே இருக்கிற இந்த பலகீனங்களை நாம முதல்ல புரிஞ்சுக்கிட்டு, இது எனக்குள்ளே இருக்கிற இழுக்குகள், இது எனக்குள்ளே இருக்கிற நானே இகழ வேண்டிய விஷயங்கள் நானே வச்சிருக்கிறேன், எனக்குள்ளே தான் இருக்குது, அது நான் அதை ஓவர் கம் பண்ணுவேன். இதை யாரும் நம்மளை சரி பண்ணி தர முடியாதுல்ல. வெளியிலேருந்து வர பிரச்சனைனா நம்ம ஃபைட் பண்ணலாம். அவன் ஏன் உன்னை ஆதிக்கம் செலுத்துறான், அவனை நான் கேட்குறேன் பாருன்னு நம்ம சொல்லலாம். நீ ஏன் உன்னை ஆட்சி பண்ணால் யார் கேட்க முடியும்? நம்மளே தான் நம்மளை கேட்டுக்க முடியும். அப்போ பெண்களை நாம் மேம்படுத்தும் பொழுது நம்ம ஆணை எதிராளியாக காமிக்கிறோம். அவன் பார் உன்னை கஷ்டப்படுத்தினா, ஆரியன் பார் கஷ்டப்படுத்தினா, அவன் பார் உன்னை கஷ்டப்படுத்தினா, இவன் பார் உன்னை கஷ்டப்படுத்தினான்னு ஈஸியாக சொல்கிறோம்ல. நீ ஏன் உன்னை கஷ்டப்படுத்திக்கிறியே, அதை இப்போ நம்ம பேசுவோம். அப்போ அதை பற்றி பேசுறதுக்கான டைம் வந்துருச்சு. நம்ம எல்லா கவர்மெண்ட்டையும் மிரட்டி வேலை வாங்கிட்டோம். எல்லா கவர்மெண்ட்டும் யாருக்கு வேலை செய்யுது? ஆண்களுக்கு வேலை செய்தா, பெண்களுக்கு வேலை செய்தா? எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் பெண்களுக்கு தான் வேலை செய்யுது. ஏன்னா பெண்கள் ஓட்டு தான் அதிகம். அதனால பெண்களுக்காக தான் எல்லா கவர்மெண்ட்டும் விழுந்தடிச்சுன்னு வேலை செய்யறாங்க. பொண்ணுங்க இப்போ கூட்டம் சேர்ந்துச்சுன்னா ஐயோ பரவாயில்ல, முதல்ல பொம்பளைங்களுக்கு செய்திடலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க பெண்களை எப்படி எடை போடுறாங்க? மரியாதை எடை போடுறாங்களா, மலிவா எடை போடுறாங்களா? ரொம்ப மலிவா எடை போடுறாங்க. அவங்க மனசுக்குள்ள என்ன, அதுங்களுக்கு ஒரு கிராம் தங்கம் கொடுத்தா போதும், அதுங்களுக்கு ஒரு மூக்குத்தி கொடுத்தா போதும், அதுங்களுக்கு ஒரு பிரியாணி கொடுத்தா, அவங்க லேடிஸ்ன்னு கூட சொல்லு, அதுங்களுக்குன்னு தான் நினைக்கிறாங்க. நாமளும் எப்படி நடந்துக்கிறோம்? அதுங்க நடந்துக்கிறோம். நம்ம அதுங்கெல்லாம் கிடையாது, எனக்கு ஒரு மரியாதை இருக்கு, நான் யார் தெரியுமா அப்படின்னு பெண்கள் எப்போ நிமிர்ந்து நன்னடை எல்லாம் வாய்க்கு நம்ம நல்லா பேசுகிறோமே தவிர ரியல் லைஃப்பில் கடைப்பிடிக்கிறதுக்கு நாமளே தயங்குறோம். நான் உங்களுக்கு ஒரு 1000 ரூபா கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் எதில் முதலீடு பண்ணுவீங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். மனசார சொல்லுங்கள், 1000 ரூபா கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் சாப்பாட்டில் முதலீடு பண்ணுறீங்களா, சினிமாவில் முதலீடு பண்ணுறீங்களா, நகை வாங்கிடுறீங்களா, ட்ரெஸ்ஸு வாங்குறீங்களா, புக்கு படிக்கிறீங்களா, என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தா பெரும்பாலான பெண்கள் இந்த மாதிரி சில்ட்ர மேட்டரில் தான் காசு செலவு பண்ணுவாங்க. கரெக்ட்? ஏன் அவங்க சில்ட்ர மேட்டரில் காசு செலவு பண்ணுறாங்க? ஏன்னா அவங்களுக்கு தெரியவே இல்லை, அவங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு மூளை இருக்குது. அவங்க மூளையை கனெக்ட் பண்ணாங்கன்னா, எல்லா பெண்களும் அவங்க மூளையை இன்டர்நெட் மாதிரி கனெக்ட் பண்ணாங்கன்னா ஒரு மிகப்பெரிய வலிமையான ஒரு ஒரு மாற்றத்தை நம்மளால் ஏற்படுத்த முடியுன்றதே அவங்களுக்கு தெரியல. நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மிருகத்தை வளர்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். காட்டுலேருந்து ஒரு யானையை கூட்டிகிட்டு வந்து நம்ம டேம் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. யானை எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு மிருகம். யானைன்னா காட்டில் இருக்கிற வழிபாதைகளே அதுதான் அமைக்குது. இந்த நதி இங்கே ஓடணுமா ஓடக்கூடாதான்னு டிசைட் பண்ணுறதே யானை தான். எல்லா யானையும் போகிற இடத்துல தான் நதி பின்னாடியே போகுதுன்னு தான் ஹிஸ்ட்ரி சொல்கிறாங்க நமக்கு. அப்போ யானை அவ்வளோ வலிமையான ஒரு மிருகம், புத்திசாலியான மிருகம். அது அவ்வளோ பெருசாக இருக்குது. அது அத்துணுண்டு குழந்தை பெக்குது, எல்லாம் சேர்ந்து அந்த குழந்தைய வளர்க்குறாங்க. இத்தனை மனிதர்கள் வந்தும் யானைகள் அவங்களோட ஜனத்தொகையில் ஓரளவுக்கு டெவலப் ஆகி தான் இருக்குதுங்க. அந்த அளவுக்கு புத்திசாலியான மிருகம் யானை. அந்த யானையை நாம் என்ன பண்ணுவோம்? கோயில் வாசலில் பிச்சை 50 பைசாக்கு 2 ரூபாய்க்கு அதை பிளெஸிங் கொடுக்குற மாதிரி பிச்சை எடுக்க வைக்கிறோம்ல. அது மாதிரி பெண்கள் நாம் அல்பமான விஷயத்துக்காக நம்மளே நம்ம விட்டு கொடுத்தோம்னா இதை யார் மேலேயும் நம்ம பழி போட முடியாது. நாமளே தான் அதை பண்ணிக்கிறோம். உங்களுக்கு கிடைக்காதது கிடைச்சிருச்சுன்னா அனுபவிச்சுக்கோங்க, ரசிச்சுக்கோங்க, குற்ற உணர்ச்சி ஃபீல் பண்ணாதீங்க. எனக்கு கிடைக்கவே இல்லை, சாப்பாடு கிடைக்கல, நல்ல ட்ரெஸ்ஸு கிடைக்கல, நல்ல தங்கம் கிடைக்கல. என்ன சில ஜாதிகள் தங்கமே போடக்கூடாதுன்னு சொன்ன ஊர் இது. அவங்க தங்கம் போட்டாங்கன்னா பாசிட்டிவான விஷயம், நிறைய போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போட்டு முடிச்சு ஒரு திருப்தி வரும்ல. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் இத்தனை சவரன் சேர்க்குற வரைக்கும் எனக்கு திருப்தியே வரல, சேர்த்துட்டேன், சரி 1000 கூட சேர்த்துட்டேன், அதுக்கப்புறமா 2000 சேர்ப்பேன்னு சொன்னேன், என்ன அர்த்தம்? 1000மே அதிகம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்? யூ ஹேவ் டு கிவ் பேக் டு திஸ் வேர்ல்டு. இப்போ நம்ம பொலிட்டீஷியன்ஸ் கிட்ட நமக்கு இருக்கிற பெரிய குறைபாடு என்ன திரும்ப திரும்ப கரப்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்க. அவன் வந்தால் கரப்ஷன் பண்ணுறான், இவன் வந்தால் கரப்ஷன் பண்ணுறான், இங்கே இல்லைன்னா வாங்கி போடுற, துபாயில் வாங்கி போடுற, அமெரிக்காவில் வாங்கி போடுற, சிங்கப்பூரில் வாங்கி போடுற, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? எங்கள் காசை கொண்டு போய் எல்லாத்துலையும் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க நம்ம கேட்குறோம்ல.
அவங்களுக்கு ஏன் அடங்க மாட்டேங்குது? ஏன் இன்னும் வாங்கி போட்டுனே இருக்கிறாங்க? ஏன்னா அது ஒரு நோய், அது ஒரு நோய். திருப்தியே இல்லை அவங்களுக்கு. இன்னும் 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 எதுக்கு இந்த பணத்தை வச்சு என்ன பண்றது? பத்த வைக்க முடியுமா? சாப்பிட முடியுமா? ஒரு நாள் பணத்தோட மதிப்பு வேல்யூ மாறிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? தங்கத்தை நாங்கள் லேப்ல உருவாக்கிட்டோம்னா நீங்க என்ன பண்ணுவீங்க உங்க தங்கத்தை வச்சு? எந்த தங்கத்துக்கும் வேல்யூ இல்லாம போயிடும். வைரம் ஒரு காலத்துல வேல்யூபுல்லா தானே இருந்தது. இப்ப லேப் க்ரோன் டைமண்ட் வந்துருச்சு. இனிமே டைமண்டுக்கு வேல்யூ கிடையாது. அது மாதிரி சில விஷயங்கள் திடீர்னு மாறிடும். ஆனா மாறாதது என்ன? என்னைக்கா இருந்தாலும் மனிதர்களுக்கு மதிப்பு மிக்கது என்ன? உழைப்புன்றது மாறவே மாறாது. உங்க எண்ணம்ன்றது மாறவே உயர்ந்த எண்ணம்ன்றது என்னைக்கா இருந்தாலும் உயர்ந்த எண்ணம் உயர்ந்த எண்ணம் தான். அது வள்ளுவர் காலத்துல இருந்தாலும் சரி, கம்பர் காலத்துல இருந்தாலும் சரி, ராமானுஜர் காலத்துல இருந்தாலும் சரி, பாரதி காலத்துல இருந்தாலும் சரி, பெரியார் காலத்துல இருந்த உயர்ந்தது உயர்ந்தது தான். அதை நீங்க குறைக்கவே முடியாது. அப்ப அந்த உயர்ந்த ஸ்தானத்துக்கு வர்றதுக்கு பெண்கள் முயற்சி பண்ணணும் இல்ல? அப்ப பெண்கள் கிட்ட இருக்கிற ஒரு சின்ன குறை நான் பாக்குறது என்னன்னா, ஒரு 40 வயது ஆண்கள், நேத்து நான் ஒரு மீட்டிங் போயிருந்தேன். அந்த மீட்டிங் வந்தவங்க எல்லாம் 50 வயதுக்கு அதிகமா இருக்கிற பெண்கள். நான் அங்க பேசிட்டு கிளம்புறேன். எல்லாரும் கட 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 பின்னாடி வந்துட்டாங்க. எனக்கு அப்புறம் ஒரு ஸ்பீக்கர் பேசுறாரு. எல்லார் கையில ஒரு போன் இருக்குல்ல, எல்லாரும் செல்ஃபி செல்ஃபி செல்ஃபின்னு வந்துட்டாங்க. அவ்வளோ பேர் என் பின்னாடி இருக்கிறாங்கன்றது எனக்கு மகிழ்ச்சியாவே இல்லை, எனக்கு ரொம்ப அசிங்கமா இருந்தது. ஏன்னா ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு, அந்த சபை நாகரிகம் கூட இல்லாம நம்ம எதுக்கு வந்துருக்குறோம் அது கூட தெரியாம ஒரே ஒரு செல்ஃபி எடுக்கிறதுக்காக நீங்க ஏன் உங்க தன்மானத்தை இழக்கிறீங்க? என்ன அளவுக்கு மரியாதை மிக்க பெண்கள் நீங்கன்னு நினைச்சுதானே உங்களை நம்பி நான் வரேன். நீங்களும் சின்ன பசங்க மாதிரி நடந்துக்கிறீங்களே. அப்ப இதே மாதிரி ஆண்கள் கூட்டத்துல பேசும்போது ஆண்கள் யாரும் அப்படி வரதில்லை. எவ்வளோ பெரிய அவங்க மதிக்கிற ஆண் வந்தா கூட அவங்க தன்மானத்தோட இருக்கிறாங்க. நம்ம பின்னாடியே செல்ஃபி கேட்டு போகக்கூடாது, நமக்கு ஒரு கெத்து இருக்குல்ல, நமக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல, நம்மலாம் எவ்வளோ பெரிய ஆளு, எவ்வளோ பெரிய ஆஃபீஸரு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்போ ஆண்கள் அவங்க வேலை நிமித்தமாக தனக்கு ஒரு மரியாதை இருக்கு, அந்த சுயமரியாதையை நம்ம இழக்கக்கூடாது, நம்ம கெத்தை நம்ம ஒரு டிகிரி கூட குறைக்கக்கூடாது, அவன் என்ன பெரியவன் நான் போக மாட்டேன்னு ஆண்கள் நினைக்கும் பொழுது பெண்களுக்கு ஏன் சமமான சுயமரியாதை இல்லை? ஏன்னா பெண்கள் எப்பவுமே தங்களை அவங்களே அவங்களை 2ஆம் தர பிரஜையா நினைச்சுக்கிறாங்க. அப்ப நமக்கு மானம் எல்லாம் தேவையில்லை போல இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதோ உங்களுக்கு தான் முதல்ல மானம் வேணும். நீங்க தான் முதல்ல தலைமை பண்போட நடந்துக்கணும். உங்க குழந்தை யார் பின்னாடி போய் செல்ஃபி கேட்டா நீங்க கோச்சிக்கிறீங்கல்ல, அப்ப நீங்க மட்டும் அப்படி கேட்கலாமா? கேட்க கூடாதுல்ல. அப்ப பெண்கள் அவங்களுக்கு உண்டான சுயமரியாதை இல்லாமல் ஒரு குழந்தைமையோட நடந்துக்கிறாங்க. ஏன்னா கல்ச்சர் பெண்களை குழந்தை மாதிரி இருக்க சொல்லுது, பெண்ணை லூசு பெண்ணா இருக்க சொல்லுது. ஒன்னும் சீரியஸ்னஸா இல்லாம சில்லியா இம்மெச்சூரா ஸ்டூபிட் திங்ஸ் எல்லாம் பேசிட்டு சில்ட்ரன் மேட்டர்ல டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க பெண்ணை தான் சினிமாலாம் அவங்க கதாநாயகியா காட்டுறாங்க. அப்ப பெண்கள் கடைசி வரைக்கும் நான் தான் அந்த கதாநாயகி, நான் தான் அந்த கதாநாயகின்னு சொல்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்ப பெரிய கதாநாயகி கிட்ட போய் கேளுங்களேன், கதாநாயகி என்ன ரோல் நீங்க நடிக்க விரும்புறீங்கன்னு கேட்டா அவங்க லூசு பெண் ரோல் நடிக்க விரும்பல. நீங்க எந்த ஹீரோயின் கிட்ட கூட போய் கேளுங்களேன், நீங்க என்ன கேரக்டர் பண்ண போறீங்க, அவங்க காசு சேர்த்து ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது என்ன மாதிரி கேரக்டர் நடிக்கிறாங்க? அவங்க ரெவல்யூஷனரி உமன், புரட்சிகரமான பெண், உலகத்தையே மாத்திர பெண் ரோல் தான் அவங்களும் பிளே பண்றாங்க. அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும் போது அவங்க சுய விருப்பத்துல அவங்க படம் நடிக்கும் பொழுது அவங்க ஒரு புரட்சிகரமான பெண்ணா தான் தன்னை சித்தரிக்க விரும்புறாங்க. ஆனா அந்த ஆணாதிக்க சினிமால தான் திரும்ப திரும்ப அவங்க உடம்பாவே காட்டுறாங்க, இடுப்பாவே காட்டுறாங்க. முலைகளாகவும் இடுப்பாகவும் காட்டுவது ஆண்களின் வக்கரம். அப்போ பெண்களும் அந்த வக்கரத்துக்கு நானும் தீனி போடும். ஆமாங்க நான் அதுதாங்க, ஆமாங்க நான் அதுதாங்கன்னு பெண்கள் திரும்ப திரும்ப சொன்னா இந்த விஷய சைக்கிளை நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்றீங்கல்ல, இந்த விஷய சைக்கிளை நீங்க பிரேக் பண்ணணும். நம்ம எல்லாரும் பிரேக் பண்ணணும். அப்ப நம்ம பிரேக் பண்ணாத வரைக்கும் ஆண்கள் என்ன சொல்லுவாங்க, பெண்கள் அதுங்க அப்படிதான், அதுங்களுக்கு என்ன தெரியும், அதுங்களுக்கு அது கொடுத்தா போதும்னு அவங்க சொன்னாங்கன்னா ஒரு பெண்ணை அதுன்னு சொல்ற அளவுக்கு ஆண்களை நாம அப்படி ட்ரீட் பண்ணி வச்சிருக்கிறோம், அப்படி சொல்லி கொடுத்து வச்சிருக்கிறோம்னா நம்ம ஆண்களை இதுக்கு பழியே சொல்லக்கூடாது. நாம் அப்படி நடந்துக்கிறோம், அதனால அவங்க அப்படி நம்மளை மதிச்சு நடத்துக்கிறாங்க. நம்ம மதிப்பை அதிகப்படுத்தணும்னா தனி பெண்கள் ஒருவரும் என்ன செய்யணும்? முதல்ல நம்ம நடை உடை பாவனையில நம்ம கம்பீரமா இருக்கணும். நீங்க எல்லாம் தலைமை பண்புகள் கத்துக்கிறதுக்காக இங்க வந்திருக்கிறீங்க. தலைமை பண்புல முதல் விஷயம் உங்களோட உடலோட தோற்றம், உங்க பாடி லாங்குவேஜ். நீங்க எப்படி உட்காடுறீங்க, எப்படி நிக்கிறீங்க, எப்படி பேசுறீங்க, எப்படி பாக்குறீங்க, எப்படி உங்களை நீங்க ப்ரெசென்ட் பண்ணிக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். அப்போ தலைமை பண்புகளோடு இருக்கும்போது நீங்கள் பிகினிங் ஒரு கெரியரோட பிகினிங்கில் இருக்கிறீங்க. நாங்கள் மெடிக்கல் காலேஜ் சேர்ந்த பிகினிங்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஒரு குறிப்பிட்ட வயசில் இருக்கிறேன், இத்தனை வருஷம் அனுபவத்தில் இருக்கிறேன், அதனால் ஒரு பர்டிகுலர் பாடி லாங்குவேஜில் நான் இருக்கிறேன். ஆனால் நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது ஒரு 22 வயசு ஹவுஸ் சர்ஜனாக இருக்கும்போது குடுகுடுன்னு ஓடுறது, குடுகுடுன்னு ஓடிறது, அதுக்கு சொல்லுங்கள் நான் செய்கிறேன், இதை சொல்லுங்க நான் செய்கிறேன்னு நான் எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்திருக்கேன். அப்போ யூஸ்வலி இப்போ பெண்கள் வேலை செய்யும்போது நான் பார்க்குறேன், இது எதுக்கு நம்ம செய்யணும், அவங்க தான் செய்யட்டுமே, நம்ம சும்மா உட்காந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சில பெண்கள் நினைக்கிறாங்க. அவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா என் வயசுக்கும் என் வேலைக்கும் கனெக்ஷன் இருக்கு, என் வயசுக்கு நான் இந்த வேலை தான் செய்வேன் ஆட்டிடியூட் வச்சிருக்காங்க. ஆனால் வயசுக்கும் வேலைக்கும் சம்மந்தம் இல்லை, நீங்கள் என்ன ரோலில் இருக்கிறீங்கன்றது பொறுத்து.
நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கணும், வேலை செய்துக்கிட்டே இருக்கணும், பலன் எதிர்பார்க்கக்கூடாது. இதனால் எனக்கு என்ன ஆதாயம், யார் கவனிக்கிறா, யார் நமக்கு மார்க் போட போகிறா, யார் நமக்கு என்ன சீட்டு கொடுப்பாங்களா அப்படின்னு யோசிக்கக்கூடாது. வேலை செய்துனே இருக்கணும், செய்துனே இருக்கணும், செய்துனே இருக்கணும். ஆஹா, இந்த பொண்ணை கூப்பிட்டா எல்லா வேலையும் நடக்கும், இது பயங்கரமான ஜித்தி ஜிகாங்கின்னு எல்லாரும் சொல்லணும். ஆட்டோமேட்டிக்காக அந்த பொண்ணை கூப்பிட்டா வேலை நடக்கும்பான்னு சொல்லும் பொழுது அடுத்த லெவல், அடுத்த லெவல், அடுத்த லெவல், தட் woman will one day become a leader. I have noticed that. ஒரு தடவை நான் வந்து there is a department called infectious diseases. அப்போ இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் ஹாஸ்பிட்டல்னு ஒன்று தண்டையார்பேட்டையில் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலில் நான் ஹவுஸ் சர்ஜனாக இருக்கேன். ஏதோ ஒரு ஏரியாவில் காலரா அவுட் பிரேக் ஆகிடுச்சு. எங்கள் டைரக்டர் சொல்கிறாரு, காலரா அவுட் பிரேக் ஆகிடுச்சுன்னா ஹவுஸ் சர்ஜனை கூப்பிடுங்க அப்படின்னாங்க. நாங்கள் 2 கேர்ள்ஸ் போய் நின்னோம். நம்ம ஒலி பிச்சானா பரிதாபமாக இருப்போம். நாங்கள் 2 பேரும் 2 பேர் போய் நின்னோம். அவர் எங்களை பார்த்துட்டு, கேர்ள்ஸா, அப்போ அனுப்பிடுங்கப்பா, வேணாப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ நான் சொன்னேன், சார் என்ன சார் கேர்ள்ஸ்னா எங்களை அந்த ஏரியாவுக்கு போகக்கூடாதுன்னு அவர் டிசைட் பண்ணிட்டார். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு நான் சொன்னேன். உனக்கு தெரியாதுமா, அந்த ஏரியா வந்து இந்த மெட்ராஸ் சிட்டியில் இருக்கிற ரொம்ப கிரிமினல் ஏரியா, அந்த ஏரியாவுக்கு பெண்களை எப்படி அனுப்புறது, அந்த ஏரியாவுக்கு அனுப்ப முடியாது அப்படின்னு சொன்னார். அப்போ நான் அப்படியே அவரை பார்த்துட்டு நான் சொன்னேன், அந்த மாதிரிலாம் நீங்கள் என்ன எங்களெல்லாம் அனுப்பலைன்னா நாங்கள் எப்போ கற்றுக்கிறது? இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் அவுட் பிரேக் வந்தால் எப்படி அதை ரெக்கவர் பண்ணுறதுன்னு எங்களுக்கு எப்படி தெரியும், எங்களுக்கு எப்படி எபிடெமாலஜி தெரியும் சார் அப்படின்னு நான் கேட்டேன். அதோட என்னை பார்த்துட்டு, சரிம்மா நீ போயிட்டு வா, பத்திரமா போயிட்டு வா, அங்கே போய் எனக்கு ஃபோன் பண்ணு, அவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து எங்களை அனுப்புனார். நாங்கள் 2 பேரும் அந்த பெரிய ஆம்புலன்ஸ் எடுத்துன்னு போகிறோம். யானை மாதிரி ஒரு ஆம்புலன்ஸ் இருக்குது இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ்க்கு ஸ்பெஷலாக. அந்த ஒரு சேரி ஏரியாவுக்கு போய் அங்கே இருக்கிற ஒரு சுடுகாட்டில் உட்காந்து கேம்பை போட்டு எல்லாரையும் கூப்பிட்டு காலராக்கு எப்படி வைத்தியம் பண்ணணும், ஓஆர்எஸ் எப்படி கொடுக்கணும், என்ன மாத்திரை சாப்பிடணும், எல்லாருக்கும் நாங்கள் எஜுகேட் பண்ணோம். அங்கே இருக்க ஒரு மனிதரும், அவர் சொன்னார்ல அந்த ஏரியா கிரிமினல் ஏரியா, நீங்கள் போகக்கூடாது சொன்னார்ல, அவங்க எல்லாரும் நாங்கள் அவ்வளோ பெரிய ரவுடி கூட நாங்கள் சொல்கிறது பவ்யமாக கேட்டுக்கிட்டாங்க. நாங்கள்லாம் அப்போ 22 வயசு சின்ன பொண்ணுங்க. ஓகே, நாங்கள் சொல்கிறது எல்லாரும் கேட்டாங்க. ஏன்னா இவங்க இன்ஸ்டிடியூஷன்லேருந்து வராங்க, இவங்கெல்லாம் டாக்டர், நமக்காக வந்துருக்குறாங்க, அவங்க சொல்கிறத நம்ம கேட்கணும்னு எவ்ரிபடி ஒபேட். எல்லாரும் அந்த க்யூவில் வந்தாங்க, எங்களை சேஃபாக அனுப்பிட்டாங்க. எங்களுக்கு டேஞ்சரே தெரில, எங்களுக்கு நாங்கள் பாட்டு பத்திரமா போயிட்டோம். அப்புறம் தான் அவர் சொன்னார், எனக்கு தெரிஞ்சிச்சு ஷாலினி, நான் தப்பு பண்ணிட்டேன், கேர்ள்ஸ் அனுப்பக்கூடாதுன்னு நான் நினச்ச தப்பு, நீங்கள் போனால் அவங்க பெட்டர் பிஹேவ்டாக இருக்கிறாங்க, உங்கள் முன்னாடி அவங்க நல்லா நடந்துருக்குறாங்க, அப்போ இனிமேல் இப்படிலாம் நானே நினைக்கக்கூடாது, நான் இனிமேல் ஹவுஸ் சர்ஜன்ஸை அனுப்பணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ யோசிச்சு பாருங்களேன், இப்போ எங்கள் அம்மா ஒரு பெரிய டாக்டராக இருந்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க, என் பொண்ணை இருந்தாலும் எதுக்கு அந்த ஏரியாவுக்கு அனுப்புனாரு, நீ ஏமா அங்கெல்லாம் போனேன், இந்த ட்ரைனிங்கை உனக்கு தேவையில்லைன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போது நீங்கள்லாம் பொலிட்டிக்கல் ட்ரைனிங் வரீங்க, அப்போது உங்கள் அம்மாஸ் என்ன சொல்லுவாங்க, அங்கெல்லாம் எதுக்கு போகிற, உன்னை எதுக்கு அவங்க வேலை வாங்குறாங்க, உன்னை வேலை வாங்கி அவங்க வேணா எம்எல்ஏ ஆகிடுவாங்க, நீங்கள்லாம் அது மாதிரி தானே எங்கள் அம்மாவும் சொல்லியிருக்கணும். நீ எதுக்கு அங்கே போனேன், நீ எதுக்கு இப்போ போலியோ தடுப்பூசி போட போனேன், நீ எதுக்கு காலரா தடுக்க போனேன்னு கேட்டிருக்கணும்ல. எங்கள் அம்மாவுக்கு தெரியாது அதை பற்றி, ஏதோ அந்த ஃபீல்டில் அனுப்புவாங்க போல இருக்குன்னு நினச்சிட்டாங்க. பட் இப்போ யோசிச்சு பார்க்கும்போது அவ்வளோ ட்ரைனிங்கும், அவ்வளோ லெக் ஒர்க்கும், அவ்வளவு அத்தனை ஊர்கள், அத்தனை செடிகள், அத்தனை கிராமங்கள், அத்தனை சுடுகாடுகள் பார்த்ததுனால இப்போ நீங்கள் என்ன வேலை கொடுத்தாலும் எனக்கு தெரியும் எப்படி செய்யறதுன்னு. என்ன செய்ய சொன்னாலும் என்னால் செய்ய முடியும். ஏன்னா அவ்வளோ எக்ஸ்போஷர் இருக்கு, அவ்வளோ விதங்க. அந்த ஊர் அப்படிதான் இருக்கும், இந்த ஊர் இப்படிதான் இருக்கும், இந்த இடம் இப்படிதான் இருக்கும், சுனாமி வந்தால் அது அப்படி இருக்கும், எர்த்குவேக் வந்தால் அப்படி இருக்கும்னு எப்படி எங்களுக்கு தெரியுது? ஏன்னா அந்த இடத்துக்கெல்லாம் நாங்கள் போயிருக்கோம். அப்போ நீங்கள் தலைமை பண்போட நான் இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா அது ஒரு நாளில் வந்ததில்லை. இத்தனை நாட்கள், இத்தனை விஷயங்கள், இத்தனை உழைப்பு, இவ்வளவும் இருக்கிறதுனால அது வருது. அப்போ இப்போ ஆஸ் யங்ஸ்டர்ஸ் நீங்கள் ஒரு கெரியரோட பிகினிங் ஸ்டேஜில், மிடில் ஸ்டேஜில் இருக்கும்போது இப்போ நம்ம வெக்கம், மானம், சூடு, சொன்ன ஈகோலாம் பார்க்கக்கூடாது. நான் யார் தெரியுமா, நான் அப்படி செய்யலாமான்னு சொன்னால் நம்ம ஜெயிக்கவே மாட்டோம். இப்போ ஈகோவே பார்க்கக்கூடாது. எல்லா ஊர்லேயும் மாணவர்களுக்கு அது கிறிஸ்டியன் மெத்தடாக இருக்கட்டும், முஸ்லீம் மெத்தடாக இருக்கும், பார்சி மெத்தடாக இருக்கணும், ஹிந்து மெத்தடாக இருக்கணும், பள்ளிக்கூடம்னு சேர்ந்துட்டா, வேத பாடசாலைன்னு சேர்ந்துட்டா, மதராசான்னு சேர்ந்துட்டா, செமினரின்னு சேர்ந்துட்டா, அவங்க ஃபஸ்ட்டு சொல்றது ஒபீடியண்ட்டாக இருக்கணும், சிம்பிளாக இருக்கணும், ஹம்புளாக இருக்கணும், தாண்ட எண்ணம் இருக்கக்கூடாது, அப்போ தான் நீ கற்றுக்கவே முடியும்னு சொல்கிறாங்க. அதே தான் பாலிடிக்ஸ்லையும். நம்ம இங்கே தாண்ட எண்ணம் இருக்கக்கூடாது, நம்ம எல்லாமே நம்ம செய்யணும், எடுத்து போட்டு செய்யணும். அப்போ எடுத்து போட்டு செய்யும்போது தான் அடுத்தடுத்த லெவலில் நம்ம டெவலப் ஆக முடியும். அப்போ பெண் அரசியல்வாதிகளை ஏன் மெனக்கெட்டு உருவாக்கணும்? மேடமுக்கு தெரியும், எனக்கு டைம் கிடைக்கிறது கஷ்டம், நான் ரொம்ப மெனக்கெட்டு தான் டைமை உருவாக்குறேன். ஆனால் ஒரு சண்டேவை நான் மொத்தமாக இங்கே கொடுக்குறேன்னா எதுக்கு கொடுக்குறேன்? உங்களுக்காக நான் ஏன் ஒரு நாளை கொடுக்கணும்? அந்த ஒரு நாளில் நான் எத்தனை பேஷண்ட் பார்ப்பேன், எவ்வளோ சம்பாதிப்பேன்ல, நான் ஏன் உங்களுக்கு அந்த ஒரு நாள் கொடுக்குறேன்? ஏன்னா உங்ககிட்ட நான் பெரிய ஹோப்பை பார்க்குறேன். எதனால் அது ஒரு பெரிய ஹோப் அப்படின்னா, பெண்கள் தலைமை பதவிகளுக்கு வரும்பொழுது அவங்களால ஆண்களுக்கு தெரியாத, புலப்படாத பல விஷயங்கள் பெண்கள் கண்ணில் படும். நிறைய மாற்றங்களை அவங்களால ஏற்படுத்த முடியும். அப்போ நீங்கள் அரசியல்வாதிகளாகிறது ஒரு பெரிய உலகத்துக்கு நம்ம கொடுக்குற மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் பேக். இந்த உலகத்துலேருந்து நான் நிறைய எடுத்துருக்கிறேன், நீங்களும் நிறைய எடுத்துருக்கிறீங்க. அப்போ நாம் எப்போ செய்வோம்? நமக்கு ஒரு மெக்கலே வந்தார், ஒரு பெரியார் வந்தார், ஒரு காந்தி வந்தார், எல்லாம் வந்தாங்கல்ல, அவங்களாம் ஃப்ரீயாக தானே செய்தாங்க.
அப்போ பெண்கள் ஏன் எதுவுமே செய்ய மாட்டேன்றாங்க? பெண்கள் ஏன் கிவ் பேக் நம்ம நம்ம தங்கம் கொடுக்க வேண்டாம், பணம் கொடுக்க வேண்டாம், எதுவும் வாங்கி கொடுக்க வேண்டாம். நம்ம செய்யக்கூடியது சிம்பிளஸ்ட் திங் இஸ் நம்ம மைண்டை கொடுக்கலாம், நம்ம உழைப்பை கொடுக்கலாம், நம்ம அறிவை கொடுக்கலாம். நம்மக்கிட்ட அது இருக்குல்ல, அது சும்மா தானே வச்சுருக்குறோம் வீட்டில். அது வீட்டில் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? ஸ்க்ரோல் தானே பண்ணுறோம். அது இது கொடுத்தா எல்லாம் சேரும்போது வெறும் சக்தியில் அது பெரிய ஆற்றல் இருக்கிறதுலே மிகப்பெரிய சக்தி இயக்கமாக அது ஆகும். எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. உங்களுக்கு இந்த ட்ராப் எப்படி கட் பண்ணணும்னு தோணுச்சு? ஒரு மாற்றம் தானே அது கட் பண்ணியிருப்பீங்க. அது உங்கள்கிட்ட இருக்கும். அது வந்து ஒரு மாற்றத்துக்கானது. நான் சராசரி பெண் இல்லைங்கிறதுக்காக கூட இதை நீங்கள் பண்ணியிருக்கலாம். இப்போ ஒரு பேண்ட் ஷர்ட்டோட தான் நான் உங்களை அடிக்கடி பார்க்குறேன். எதுக்காக ஷால் போடுறீங்க? ரெண்டு முக்கியமான கேள்விகள். இந்த கேள்விகள் ஆண்களால் என்கிட்ட கேட்கவே முடியாது. நீங்கள் பெண்ணாக இருக்கிறதுனால உங்களால் கேட்க முடிஞ்சது. எனக்கு சின்ன வயசுலேருந்தே முடி வச்சுக்கிறதுல பெரிய இஷ்டம் இல்லை. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு அதில் பெரிய வரலாறு இருக்குது. அது ஒரு இன்டர் ஜென்ரேஷனல் ட்ராமா ஒன்று இருக்குது. எங்கள் பரம்பரையில் நிறைய பெண்களுக்கு முடி இல்லையாம். அப்போ எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப நிறைய முடின்றதுனால எங்கள் அம்மாவுக்கு முடின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். அது பெரிய சொத்து மாதிரி. அதனால் முடியே வெட்ட விட மாட்டேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா தான், நான் காலேஜ் சேர்ந்த பிறகு கூட எனக்கு பின்னெல்லாம் பின்னி விட்டு எங்கள் அம்மா காலேஜுக்கு அனுப்புவாங்கன்னா பார்த்துக்கோங்க. அந்தளவுக்கு என் முடி எங்கள் அம்மா கண்ட்ரோலில் இருந்தது. நான் சொல்லிகிட்டே இருப்பேன், எனக்கு முடி பிடிக்கல, எனக்கு இஷ்டமே இல்லை, எனக்கு இவ்வளோ தூரம்லாம் இருந்தால் எனக்கு பிடிக்காது, எனக்கு ரொம்ப கழுத்து இல்லைலாம் முடி வேண்டாம், நான் வெட்டிக்கு போகிறேன்னு சொன்னால் விடவே இல்லை. பாட்டி என்ன தெரியுமா சொல்லுவாங்க, கொள்ளு பாட்டி என்ன தெரியுமா சொல்லுவாங்க, லெவலில் என்னை கண்ட்ரோல். ஒரு நாள் நானும் என்னோட ஒரு சிஸ்டரும் சேர்ந்து குறும்பு பண்ணுறதா டிசைட் பண்ணிட்டு இன்றைக்கி முடி வெட்டிடலாம், சொல்ல வேணாம், சொன்னால் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, நம்மளே வெட்டிடலாம்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த பின்னாடி வெட்டி விட்டாங்க. அவங்களுக்கு வெட்ட தெரியாதல்ல, ஏடா கூடமா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து, அந்த காலத்துலலாம் we didn't have money, அம்மா காசு கொடுத்தா தான் ஹேர் கட்டுக்கு போக முடியும். அப்போ அம்மா கிட்ட கேட்டு நான் ஹேர் கட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வேறு வழி இல்லாமல் அசிங்கமாக வெட்டிட்டேன்னு சொல்லிட்டு முதல் தடவை நான் போய் ஹேர் கட் பண்ணிட்டு வந்துட்டேன். எங்கள் அம்மாவுக்கு அது ரொம்ப பெரிய அவமானம். ஏன்னா எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன், இந்த பொண்ணு என்ன இப்படி பையன் மாதிரி வளர்க்குறீங்க, உங்கள் பொண்ணை முடி வெட்டின்னு சுற்றின்னு இருக்குதே, இதெல்லாம் எவன் கல்யாணம் பண்ணிப்பான், இப்படிலாம் எங்கள் அம்மாவுக்கு பயம். நீ வந்து இப்படி பொண்ணை வளர்க்க சொன்னால் சர்க்கஸ் கறியை வளர்க்குற நான் சொல்லிடுவாங்க. ரொம்ப பயம் எங்கள் அம்மாவுக்கு. எங்கள் வீட்டில் பெரியாரிசம்லாம் தெரியாது. பெரியார்னு ஒரு ஆள் இருக்கிறது மட்டும்தான் தெரியுமே தவிர அவருக்கும் பொம்பளைங்களுக்கு என்ன சம்மந்தம்னு எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. ஸோ நான் எப்படின்னா காட்டுத்தனமாக எங்கள் அம்மாவோட லாங்குவேஜில் காட்டுத்தனமாக சுற்றி அப்படி இப்படி கண்டுபிடிச்சி ஓரளவுக்கு நான் சைக்காட்ரி படிக்கணும்னு சொல்லும் போது கூட எங்கள் அம்மாவுக்கு பயம். சைக்காட்ரி படித்தேன் மென்டல் ஆகிடுவாங்களாம், அதனால் நீ சைக்காட்ரி படிக்காத அப்படின்னு யாராவது சொல்லுவாங்கள்ல, உங்கள் பொண்ணு பைத்தியமாயிட போதுங்க, அதை போய் இதை படிக்க வைக்கிறீங்களேன்னு. ஸோ எங்கள் அம்மாவுக்கு பயம். ஸோ நான் இல்லை, நான் சைக்காட்ரி தான் படிப்பேன். சைக்காட்ரி படிச்சுட்டேன் எல்லாம் பண்ணிட்டேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வெளியில் என் பேர் வருது, நான் பத்திரிகையில் எழுதுனேன், டிவியில் எழுதுறேன்னப்போ அப்பாடா நம்ம வந்து ஏடாகணுமாக ஒரு பிள்ளைய வளர்க்கலை, நல்லா தான் வளர்த்துருக்கோன்னு எல்லாரும் நம்மளை பாராட்டுவாங்கன்னு எங்கள் அம்மா கொஞ்சம் நம்பிக்கை வந்துருச்சு. அப்புறம் தான் எனக்கே பெரியார் தெரியும். அப்போ நான் வீட்டில் போய் சொல்கிறேன், பெரியார் அந்த காலத்துல சொன்னாராம், முடி வெட்டினா 200 கொடுப்பேன்னு சொன்னாராம், நம்ம பாட்டி முடி வெட்டினாங்களே ஏன் 200 வாங்கலை, நம்ம பாட்டிக்கே தெரியாது பெரியாரை பற்றி அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லிட்டு இருப்பாங்க. அதற்கப்புறம் நாங்கள் எங்கேயா போகும்போது யாராவது கேட்பாங்க, மேடம் நீங்கள் ஹிந்துவா கிறிஸ்டியனா ஏதாவது கேட்பாங்கல்ல, எங்கள் அம்மா நல்லா தென்னாவட்டா பார்த்து அவங்க பெரியாரிஸ்ட் அப்படின்வாங்க. அப்போ தான் எனக்கு தெரியும், ஓஹோ இப்போ ஒரு பேர் கிடச்சிச்சு அவங்களுக்கு, அதுக்கு முன்னாடி அதுக்கு பேர் இல்லைல்ல, இது அப்நார்மல்னு சொல்லிடுவாங்களோன்னு எங்கள் அம்மாவுக்கு பயம். அப்புறம் பேர் கிடச்சோன்னே எங்கள் அம்மா சந்தோஷமாயிட்டாங்க. அதற்கப்புறம் ரொம்ப காலம் கழிச்சு எங்கள் அம்மா அவங்களோட 70 வயதுகிட்ட சொன்னாங்க, நான் தெரியாமல் உங்ககிட்ட சண்டைக்கு வந்துட்டேன், முடி வெட்டக்கூடாதுன்னு சொல்லி, நீ முடி வெட்டினதுக்காக உன்னை அவ்வளோ கஷ்டப்படுத்திட்டேன், நான் இன்னைக்கு சொல்கிறேன், இனிமேல் ஜென்மத்துக்கு நீ முடி வளர்க்காத, இப்படியே முடி வெட்டியே வச்சுக்கோ, இதான் கரெக்டாக இருக்குது, உன்னோட ஜாப் என்னன்னு எனக்கு தெரியாது. நான் பாட்டி காலத்தில் எங்கள் பாட்டியெல்லாம் வேலைக்கு போகல, அவங்க 60 அடி கூந்தல் வேணால் வளர்த்துக்கலாம், என் வேலைக்கு நான் அதெல்லாம் வளர்க்க முடியாதுல்ல. எங்கள் அம்மாவுக்கு என்ன டாக்டர் ஆகணும்னு தான் ஆசையாக இருந்ததே தவிர டாக்டரானா என் வாழ்க்கையில் நான் என்னென்னலாம் மாற்றிக்கணும், எப்படி கஸ்டமைஸ் பண்ணிக்கணுன்றதை பற்றி அவங்களுக்கு தெரியாது. நீயாவது யோசிச்சு பண்ணிட்டியே, அதை நீ இனிமேல் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோ, நான் தெரியாமல் குறுக்கிட்டுட்டேன், என்னோட இன்னசென்ஸில் நான் குறுக்கிட்டேன்னு அப்புறமா எங்கள் அம்மா என்கிட்ட சொன்னாங்க. அது முடியோட கதை மேடம். இந்த துப்பட்டா வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதுலேருந்து போட ஆரம்பிச்சது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது, இது நீங்கள் லேடிஸாக இருக்குன்னா சொல்கிறேன், குழந்தைய விட்டுட்டு வந்திருப்பேன், ஆனால் திடீர்னு பால் ஊறிடும். அப்போ பேஷண்ட்ஸ் முன்னாடி அப்படிலாம் ஊறக்கூடாதுன்றதுனால நான் துப்பட்டா போட்டுன்னு இருந்தேன். அப்படி தான் ஆரம்பித்தேன் நான். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அது கன்வீனியண்ட்டாக இருக்குது. நிறைய பேஷண்ட்ஸ் வந்து என்கிட்ட அப்புறமா சொல்ல ஆரம்பித்தாங்க, மேடம் எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, நான் வந்து பெண்களை பார்த்தா அவங்க மூஞ்சி பார்த்து என்னால் பேச முடியாது, என் கண்டு டைரெக்டாக அவங்க மார்பகம் போயிடும், நல்ல காலம் நீங்கள் துப்பட்டா போடுறீங்க, இப்போ நான் தைரியமாக உட்காந்து பேசுகிறேன், நான் உங்களை அப்படிலாம் பார்க்கல மேடம் அப்படின்னு ஆண்களும் சொல்கிறாங்க, பெண்களும் சொல்கிறாங்க. அப்போ சில பேருக்கு அது ஒரு சங்கோச்சமாக இருக்குன்றப்போ நான் ஒரு துப்பட்டா போடுறதுனால எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை, பட் அவங்க சௌகரியமாக பேசுகிறாங்கல்ல, அந்த கன்வீனியன்ஸை அவங்களுக்கு கொடுக்கலான்னு நான் யோசிக்கிறேன். நான் வந்து என்னை ரொம்ப பெரிய போல்டாக தான் வெளியில் காமிச்சிருப்பேன், அப்படிதான் இருப்பேன். ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன், அதுலேயே நான் எவ்வளோ போல்டான்னு தெரிஞ்சுக்கல. ஒரு
எங்கள் வீட்டில் ஒருத்தவங்க 2 பேரை குத்தம் வந்துட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஜென்ஸு ஒரு 2 பேர், லேடிஸ் 3 பேரை கூட்டிகிட்டு போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன். அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் கேட்குறாங்க, நீ எனக்கு 1008 வேலை இருக்குது, இங்கே வந்துக்கிட்டு அதை வெட்ட வந்தேன் குத்தம் வந்தேன், நீனும் ஆம்பளை தானே எடுத்து குத்து அப்படின்னு சொல்லி திருப்பி எங்களை தான் பேசுகிறாங்க. பேசும்போது நான் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு வர்றேன். அப்புறம் என்னை விசாரிச்சு கேட்டுட்டு பயங்கரமான ஆளு, ஒரு போஸ்டிங்கே உள்ள வச்சிடும், போய் கன்வின்ஸ் பண்ணிட்டு வான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இன்ஸ்பெக்டர் வந்துட்டாங்க. வந்துட்டு ஏமா நீ வந்து பேசுனது சாரி, நான் அங்கேயே சொல்லிட்டு வந்தேன். அப்படியே எஸ்பிகிட்ட போய் இதே வார்த்தையை சொல்லுவேன். கம்ப்ளைண்ட் கொடுக்க போனேன், என்னைய திருப்பி வெட்ட சொன்னாங்க, நான் செய்யட்டுமான்னு கேட்டுட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு திரும்ப கன்வின்ஸ் பண்ண வர்றாங்க. அந்த இடத்துல நான் யாரு மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போனோம், அவங்க வந்து ஒரு அசிங்கமான வார்த்தை, ரேப் பண்ணிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லையில் நான் துவண்டு போயிடுறேன். அந்த போல்ட்னஸ் அப்படியே 100 வந்து 0 வந்துருக்கு. அதை என்னால் மாட்டிக்க முடியும். சைக்காலஜிக்கலாக இந்த கருத்து மேடம், இது ரொம்ப எல்லா பெண்களும், அதுவும் அரசியல் இருக்கிற பொது வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பெண்களையும் அசிங்கப்படுத்தணும்னா நம்ம அந்த வார்த்தைகள் நாம சொல்ல மாட்டேன்றோம்ல, அதனால தான் அந்த வார்த்தைக்கு வலிமை அதிகமாக இருக்குது. அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ வெறும் ஒரு உடல் பாகம் அப்படின்ற வார்த்தையை சொல்லுவாங்க. இல்லைன்னா நீ எல்லாம் வந்து பாலியல் தொழில் பண்ணி சம்பாதிக்கிற பொம்பளை, நீ வந்து ஒழுக்கமற்றவள், நிறைய கணவனோட சுத்துறவ, கணவனே இல்லாமல் எல்லா ஆம்பளைங்களோட போறவ, உன்னை நான் அதை பண்ணுறேன் பாரு, இதை பண்ணுறேன் பாரு, உன்னை இதை பண்ண வைக்கிறேன் பாரு, அதை பண்ண வைக்கிறேன் பாரு, உன்னால நான் அதை பண்ணிப்பேன் பாரு, இதை பண்ணிப்பேன் பாரு. இதை தவிர அவங்க ஒக்காபுலரியில் புதுசாக எதுவும் சொல்ல மாட்டாங்க மேடம். அப்போ நீங்கள் ஓகே இதானடா சொல்ல போற, நெக்ஸ்ட் இதானடா சொல்ல போற, அவ்வளோதானடா சொல்லி முடிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி அப்படி நீங்கள் மூஞ்சில் இவ்வளோ தானடா அப்படின்னு ஒரு இகழ்ச்சியான ஒரு பார்வை பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுதானே அவங்களுக்கு ரொம்ப பெரிய வலி. நீங்கள் பேசக்கூட வேண்டாம், என்ன எப்படி நீ சொல்லுவியான்னு நீங்கள் கேட்க வேணாம், இவ்வளோ தானே சொல்லுவேன் வாய் மூடு அப்படின்ற மாதிரி மூஞ்சில் ஒரு இகழ்ச்சி காமிச்சிட்டிங்கன்னா, ஒரு பொண்ணு முகத்தில் காமிக்கிற அந்த இகழ்ச்சி இருக்குல்ல, அது ஆண்களை ரொம்ப ரொம்ப காயப்படுத்தும். மற்ற டைமில் அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, ஆனால் உங்களை அவங்க அட்டாக் பண்ணும்போது நீங்கள் அந்த இகழ்ச்சியை காட்டணும். இப்போ தெரியண்டா உன்னை பற்றி நிறுத்து அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் மூஞ்சில் காட்டணும். அதை காட்டி 4 தடவை நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க மேடம், கரெக்டாக ஆன் பண்ணால் அந்த சிக்னல் வந்துடும் உங்களுக்கு. நாமெல்லாம் வெளில வந்திருக்கோம்னா வீட்டை யாரையும் பட்டினி போட்டுட்டு வேலையெல்லாம் டீலில் விட்டெல்லாம் வரல, இல்லை எல்லாரும் ஏதோ வேலை பண்ணிட்டு தானே வந்திருக்கோம். ஸோ அப்போ அந்த பெண்ணோட சாமர்த்தியத்தை பொறுத்தது, அந்த பெண்ணோட கெட்டிக்காரத்தனத்தை பொறுத்தது, அந்த பெண்ணோட ஆளுமையை பொறுத்தது, உலகத்துக்கு ஏதாவது செய்யணுமா செய்யக்கூடாதான்ற எண்ணத்தை பொறுத்தது. எனக்கு செய்ய ஒன்றும் இஷ்டம் இல்லை, எனக்கு கொடுத்தா வாங்கிப்பேன், இல்லை நான் திரும்ப கொடுக்க மாட்டேன்னு சொல்கிற பெண்கள் எஸ்கேப்பாக தான் பார்ப்பாங்க, அவங்கள நம்ம கட்டி போட முடியாது. பட் அந்த பெண்களும் ஒரு நாள் ரியலைஸ் பண்ணுவாங்க, நம்ம ஏன் இவ்வளோ நாள் வாங்கி மட்டும் சாப்பிட்டோம், நம்ம ஏன் திரும்ப கொடுக்கல, நம்ம வந்து ஒரு ஸ்தானம் உயர்றதுன்னா என் கையிலேருந்து நான் கொடுத்தா தானே நான் உயர்றேன், நான் வாங்கிட்டே இருந்தேன்னா நான் உயர்றேன்ல. அப்போ இந்த அரசியல் கட்சிகளும் இப்படி தான் செய்கிறாங்க, பெண்களை இப்படி பிச்சை எடுக்கவே வச்சுட்டு இருக்காங்க. எனக்கு குடு 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 குடுன்னு கை நீட்ட வச்சுட்டே இருக்கிறதுனால பெண்களுக்கு அது இழிவானது. என்ன ஏன்டா நீ கை நீட்ட வைக்கிற, நான் ஏன்டா உங்ககிட்ட அந்த கை நீட்டணும்னு பெண்கள் கேட்க தெரில. நீ யார், உங்ககிட்ட நான் ஏன் கை நீட்டணும், நான் தாண்டா உனக்கு ஓட்டு போடுறேன், நீ ஏன்டா என்ன கை நீட்ட வைக்கிறேன்னு பெண்கள் கேட்கணும்ல. அந்த கேட்குற அளவுக்கு விழிப்புணர்வு நம்ம பெண்களுக்கு வரல. ஏன்னா அவங்க அந்த குழந்தைமையிலே இருக்கிறாங்க, பெண்ணா இழிவானவள், பெண்ணா செகண்டரி, எங்கள் அப்பா எனக்கு நகை போடுவார், என் அண்ணன் தம்பி எனக்கு சொத்து சேர்த்து வைப்பான், எனக்கு எங்கள் வீடெல்லாம் ஃப்ரீயாக எல்லாம் எனக்கு தானாக நடக்கணும், நான் சும்மா அப்படி பொம்மையாக இருந்தால் போதும், மற்றெல்லாம் தானாக நடக்குன்ற மாதிரி அபிப்பிராயத்தில் இன்றைக்கும் பெண்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கும் பெண்கள் திருமணத்தின் போது அவங்க செலவு பண்ணுற காசை நீங்கள் பாருங்கள், ஹல்தி, சங்கீத்து, லொட்டு லொசுக்கு, அது இதுன்னு யார் காசு, அவங்க அப்பா காசு, இல்லை அவங்க அண்ணனோ தம்பியோ லோன் போட்டு வாங்குற காசு. இது என்ன சம்பாரிச்சவங்க, இது ஒன்றுமே சம்பாரிச்சிருக்காது, ஆனால் இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுவாங்க. அது பேசிவாக இருந்து அதை யூஸ் பண்ணி பெண்கள் இத்தனை வருஷமாக பழகுனதுனால பேசிவாக இருக்கிறது அசிங்கம், ஒன்றும் இல்லாமல் தத்தி புண்டமாக இருக்கிறதுல நான் என்ன சந்தோஷப்படுறதுக்கு இருக்குது, நான் ஏஞ்சி நிற்கணும், நான் நடக்கணும், நிமிர்ந்த நன்னடை இல்லைன்னா சும்மா சாதாரண நடையாவது நான் ஒரு தடவை நடக்கணும்னு பெண்கள் ஆசைப்படணும். அது யாரை பார்த்து ஆசைப்படுவாங்கன்னா நம்மளை மாதிரி பெண்களை பார்த்து ஆசைப்படுவாங்க. ஓ அப்படி கூட இருப்பாங்களா, அவங்களால இவ்வளவும் மேனேஜ் பண்ண முடியுதுன்னா அப்போ நம்மளாலும் தானே பண்ண முடியும், நம்ம ஏன் பண்ணாமல் இருக்கோம், அப்போ நம்மகிட்ட தான் ஏதோ பிரச்சனைன்னு அவங்க யோசிப்பாங்க. நிறைய பெண்களுக்கு இருக்கிற ஒரு தயக்கம் இது, அவங்களுக்கு மனசுக்குள்ளேயே இருக்கிற சங்கோஜம் இது. எனக்கு பேசி பழக்கம் இல்லையே, நான் தான் சொதப்பிட்டேன்னா, தப்பாக பேசிட்டேன்னா, வார்த்தை சரியாக வரலன்னா, அவங்க தான் தப்பாக நினச்சிட்டாங்கன்னா, அப்போ எதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு பேசுவோம், அப்புறம் பேசலாம், நம்ம ரொம்ப ப்ரிப்பேராக இருக்கும்போது பேசலாம் அப்படின்னு பெண்கள் நினைக்கிறாங்க. பட் அது வந்து எதுவாக இருந்தாலும் அந்த பர்ஃபெக்டாக தான் பேசணும்னு அவசியம் இல்லை. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, வேறெவர் யூ ஆர் வித் வாட் எவர் யூ ஹேவ், உங்ககிட்ட என்ன இருக்கோ, எங்கே இருக்கிறீங்களோ, என்ன தயார் நிலையில் இருக்கிறீங்களோ அங்கேருந்து ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் அதை மெருகேற்றி டெவலப் பண்ணிக்கலாம். பட் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் இருக்குல்ல, அது ஒரு குழந்தையோட இன்னசென்ஸ் மாதிரி நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எதிராளியும் அதெல்லாம் கடந்து தான் வந்திருப்பாங்க. எதிராளி யாரும் ஒன்றும் பாருங்க லேபில் உருவாக்கி வந்தவங்க இல்லை, எல்லாரும் அவங்க வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு வந்தவங்க தானே. அவங்க சரி அவங்க கொஞ்சம் யோசிச்சு பேசுகிறாங்க போல இருக்குது, பரவாயில்ல அப்படின்னு அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. அதுதான் உங்கள் ஸ்பெஷாலிட்டி. நீங்கள் மிஷின் மாதிரி பேசுனீங்கன்னா, ஏஐ மாதிரி பேசுனீங்கன்னா உண்மையில நீங்கள் மனுஷங்க தானான்னு யோசிப்பாங்க.
நீங்க கொஞ்சம் உங்கள் தடுமாற்றங்களோட பேசும்போது தான் பேசுறவங்க மனுஷங்க, அவங்களுக்கு நாம செய்யணுன்ற எண்ணம் வரும்ன்றதுனால எதை நீங்க உங்க பலகீனம் நினைக்கிறீங்களோ அதுதான் உங்க பலமே. ஒரு உமன் ஃபர்ஸ்ட் டைம் பொலிட்டீஷியன்னா அவங்க அப்படிதானே பேசுவாங்க. அதான் உங்க ஸ்பெஷாலிட்டி. அதை நீங்க ரசிக்கணும் மேடம்.